வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க. சும்மா எதார்த்தமா அங்கெல்லாம் போனால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞரை பார்க்கறதுக்காக வேக வேகமாக வராங்க. அந்த இடத்துல நம்ம இந்துமதி, சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும்? இது மாதிரி என்னோட சம்மதம் இல்லாமையே என் வீட்டுக்காரருக்கு இப்போ அவசர அவசரமாக திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணுற ஏற்பாடு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தடுத்து நிப்பாட்டணும். யார் பண்ணுறா? நம்ம 2 பேருமே போகலாம். இல்லை மேடம், நம்ம 2 பேரும் போனாலாம் சரிப்பட்டு வராது. நம்ம முறைப்படி இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த கட்டமாக காவல் நிலையத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் என்ன வீடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாமனார் பேர் எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்ச உடனே, நல்லா தெரியுமாமா, இது என் வாழ்க்கை சமாச்சாரம் பிரச்சனை. எனக்கும் என் புருஷனுக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்குது. அதனால எங்கள் 2 பேரோட விருப்பமும் இல்லாமல் அவங்க தேவையில்லாமல் இது மாதிரிலாம் எங்ககிட்ட வாங்கினாங்கங்கிற விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க நம்ம இந்துமதி அந்த இடத்துல. சரிம்மா, எப்படி இருந்தாலும் நீங்கள் விருப்பப்பட்டு போட்டாலும் போடலைனாலும் நீங்கள் 2 பேரும் உண்மையிலேயே சட்டப்படி பிரிஞ்சா மட்டும்தான் உங்கள் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இது மாதிரிலாம் அவசரப்பட்டெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரியை பார்க்கலான்னு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி மாட்டுக்கும். இது போல் நாங்கள் ஒரு ஃபைல் பண்ணலான் இருக்கோம். சொல்லுங்கள், என்ன விஷயம்? நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவர் வீடா? அவர் வீட்டுக்கு போகணுன்னா இது எல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் எங்களால் வர முடியும். அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் சொல்லுங்கள். பெரிய இடம் இல்லையா அப்படின்னு அதிகாரி சொன்ன உடனே, அதான் அவங்க சொல்கிறாங்களே, அவங்க மேலேயும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லலை. அவ்வளோ பெரிய இடத்துக்கு வரப்ப ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது ஒன்று எடுத்து காட்டினீங்கன்னா ஓகே அப்படின்னு அந்த ஒரு அதிகாரியும் ஐடியா கொடுக்குறாங்க. உடனே வந்து சரி மேடம், இப்பயே நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு ஜெயந்திக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இந்து என்ன திடீர்னு ஃபோன் அடிக்கிறா? சொல்லுங்க அக்கா, நான் இப்போ ஒரு விஷயத்தை வந்து செய்யலான்னு இங்கே வந்தேன். அவங்க உண்மையிலேயே அந்த வீட்டில் எல்லாமே நடக்குதான்னு கேட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது எடுத்து தரீங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இரு, அவங்க பேசுகிறதையே நான் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து அமுச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயந்தி அக்கா மாட்டுக்கும், ஏங்க இப்போ நம்ம கருணாக்கு எல்லாத்தையும் அவசர அவசரமாக வந்து செய்யணுமா? ஏண்டி, எதுக்கு தேவையில்லாமல் வந்து இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க? அமைதியாக இருக்க மாட்டியா? ஆமாம், இன்றைக்கி தான் இது போல் நடக்குது. செல்ஃபோனில் இது எல்லாத்தையும் வந்து படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தெரியாமல் திவாகர் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க, எல்லாத்தையும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க. இன்னொன்று, அங்கே நடக்கிற விஷயத்தையும் அப்படியே வந்து அண்ணனும் தம்பியும் பேசுகிறத எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க. அண்ணன், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இந்துமதி திருப்பி இங்கே வந்துட்டா ஏதாவது தடுத்துற கிடுத்துற போகிறா? நம்மக்கிட்ட தான் வந்து இருக்குல்ல, அது போதும். அவள் சாதாரண ஒரு இடத்துல நம்ம வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆள். அவள் நம்ம வீட்டு படியை ஏறி நம்மக்கிட்டலாம் வந்து பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டா. இன்னொன்று தெரிஞ்சுக்க, அவள் கோவப்பட்டிருக்கா தவிர இத்தனை நாளாக நம்மளை ஓவராக வந்து எதிர்த்ததே இல்லை. அவள் என்ன நமக்கு சொந்தமா? இந்த கருணா பையனுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இந்துமதிக்கு எல்லாமே தெரியும். நம்ம எப்படி எங்கே கருணாவை வச்சுருக்கோன்னு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மக்கிட்டலாம் அவள் பேசவே முடியாது. நம்மளோட சொந்தமாக இருந்தால் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெயந்தி போல் அவள் ஜெயந்தி அளவுக்காவது நம்மக்கிட்ட வந்து பேசியிருக்காளா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்ணே, பேசினதே இல்லை அப்படின்னு இவங்க 2 பேரும் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதான் தீனதயாளன் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ தாம்மா நம்ம வீட்டு சொந்தங்கிற மாதிரி சொன்னோன்னால தான் இந்த அளவுக்கு நம்ம இந்துமதி முயற்சி பண்ணி இறங்கியிருக்காங்க. அது தெரியாமல் இது எல்லாத்தையும் வந்து பதிவு பண்ணது எல்லாத்தையும் இந்துமதிக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. ஜெயந்தி அக்கா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நான் இது போல் எல்லாத்தையும் வந்து செஞ்சு உனக்கு அமுச்சு வச்சுட்டேன், நீ பார்த்துக்கம்மா அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவு எல்லாத்தையும் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து காட்டுறாங்க. பார்த்துக்கங்க மேடம், என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆமாம், நடக்கிறதெல்லாம் உண்மைதான். சரி வாங்க, நம்ம அங்கே போய் மாஸ் பண்ணிடலாம். மேடம், தயவு செஞ்சு எனக்கு சாதகமாக முடிவெடுத்துருவீங்கள்ல? என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் சரிம்மா, நாங்கள் மகளிர். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆதரவாக தான் நாங்கள் வந்து நடந்துப்போம். இன்னொன்று, என்ன பேப்பரில் எழுதியிருக்கோ சட்டப்படி அதுபடி தானே நாங்கள் நடந்துக்க போகிறோம். மற்றபடி உங்களுக்குன்னு நாங்கள் எந்த விதமான ஃபேவரும் பண்ணலை. நீங்கள் முதல்ல வந்திருக்கீங்க, அதனால நாங்கள் இது எல்லாத்தையும் பதிவு பண்ணுறோம். தயவு செஞ்சு நீங்கள் ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் எல்லாம் எழுதிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி வழக்கறிஞரை பார்த்து கேட்ட உடனே, எழுதிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இந்துமதி கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட்ட உடனே
அப்படியே அந்த பேப்பரை வந்து பதிவு பண்ணுங்க. அந்த நம்பரும் வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஃபைல்லேருந்து, நம்பர்லேருந்து எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. அந்த இடத்துல வாங்க உடனே இறங்கலாம். இதுபடி எல்லாமே செஞ்சா மட்டும் தான் அங்க போவே முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப, இத எப்படி நம்ம தடுத்து நிப்பாட்ட போறோம்? போனா பக்கத்துல நம்மளால எப்படி நிம்மதியா வந்து உட்கார முடியும்? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, போனா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்ப தான்டா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சோபால கருணாவ உட்கார வைக்கிறாங்க. "என்னடா இன்னமும் வந்து பொண்ண காணோம்" அப்படின்னு சொல்லும்போது, "ரெடி ஆயிட்டு இருக்கானே." இந்துமதிய நெனச்சு போனா வந்து கவலைப்படுறாங்க. "எப்படி இருந்தாலும் நீ கனவு கோட்டையில ரொம்ப ஆடாத. இந்துமதி இங்க வந்து மாஸ் பண்ணிருவான்னு" ஜெயந்தி வந்து சொல்லிட்டு போனோனே, மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து 2 பேரும் வராங்க. வில்லனுங்க 2 பேரும். கிருபாவும், திவாகரும் வந்து, "என்ன ஆச்சு? இன்னமும் ரெடி ஆகாம அங்க கருணா உனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன வந்து கட்டிக்கணும்னு தானே நீ ரொம்ப நாளா வந்து ஆசைப்பட்ட." "ஆமா மாப்ள. அதுதான் என்னோட பொண்ணோட விருப்பம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, உடனே, "இல்ல மாமா. இப்ப நான் இந்துவ நெனச்சு தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அவ இங்க வந்து அதிரடி பண்ணிட்டானா, என்ன பண்ண முடியும்? அவ சாதாரண ஒரு ஆளு. என் மேல நம்பிக்கை இருக்கா? இல்லையா? ஏன் முன்னாடிலாம் அவ நின்னு சட்டம்லாம் பேச முடியுமா? இன்னொன்னு எல்லாமே நல்ல விதமா நடக்கும். இனிமேட்டு இந்துமதி இந்த வீட்லயே வந்து கால் எடுத்து வைக்க மாட்டா. அதுக்கு நான் உத்தரவாதம். நீங்க இந்த அளவு சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு, புவனா அப்படியே கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கருணா பக்கத்துல அப்படியே வந்து ஜோடியா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இது மாரி படிச்சிரலாமா? அப்படின்னு சொல்லி குருக்கள் வந்து கேட்குறாங்க. நிச்சயதார்த்த ஓலைய வந்து படிக்கலாமான்னு கேட்ட உடனே, தாராளமா படிக்கலான்னு சொல்லி, அந்த இடத்துல படிக்கிறதுக்கு முன்னாடியே மோதிரத்த மாத்திக்கலாமே அப்படின்னு நம்ம திவாகர் வந்து ஐடியா குடுத்த உடனே, உடனே "சூப்பர் மாமா! நான் மோதிரத்த நான் போடணுமா? இல்ல கருணா போடணுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்க. அப்படி இருக்கும்போது, புவனா நீயே கருணாக்கு மோதிரத்த போட்டுவிடு." "சூப்பர் மாமா! ரொம்பவே தேங்க்ஸ். எனக்காக வந்து இப்படியெல்லாம் செஞ்சதுக்குன்னு" சொல்லிட்டு, "மாமா கைய குடுங்க மாமா" அப்படின்னு கருணாவ பார்த்து கேட்குறாங்க. "டேய் நீட்றா, இங்க எதுவும் மாறப்போறதில்ல. இந்த அண்ணனுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் என்னடா இன்னமும் யோசனை? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்டா" அப்படின்னு கிருபா வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து நம்ம இந்துமதி அங்க வராங்க. அங்க நாதஸ்வரம், கெட்டி மேளம் எல்லாமே வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அதிரடியா, "நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல யார்ரா அது இப்படியெல்லாம் வந்து கூப்பிடுறதுன்னு பார்த்தா, ஒரு பக்கம் வழக்கறிஞர் பின்னாடி வராங்க. இன்னொரு பக்கம் வந்து அதிகாரிங்க பின்னாடி வராங்க. வந்த உடனே கிருபாக்கு தூக்கி வாரி போட்டுருது. "அண்ணே என்னண்ணே இவ தனியா வந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காளேண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல என்ன செய்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்ன மேடம் புதுசா நம்ப வீட்டுக்கெல்லாம் வந்து ஜீப்லாம் வந்து நிக்குது. என்ன சமாச்சாரம்? நீங்க தேவையில்லாம தவறு பண்றீங்கன்னு கேள்விப்பட்டோம். அத பார்த்துட்டோம். தயவு செஞ்சு வேணாம் சார். நீங்க ஒரு பெரிய இடத்துல வந்து இருக்கீங்க. அதுக்காக நாங்க வந்து அமைதியாலாம் இருக்க முடியாது. இது இங்க நடக்கவே கூடாது. மேடம் இவ என்ன சொன்னா, ஏது சொன்னான்னு தெரியல. என் தம்பிக்கும் இவளுக்கும் ஆகல. அப்படி இருக்கும்போது என் தம்பிக்குன்னு ஒரு எதிர்காலம், வாழ்க்கை இருக்குல்ல. அதுக்காக தான்" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு மொறப்படி இவங்க பிரிஞ்சிருக்கணும். "அதான் பேப்பர் எடுத்துட்டு வாடா திவாகர்" அப்படின்னு சொன்னோனே, அப்படியே அந்த பேப்பர் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்த உடனே, உடனே வந்து கேட்குறாங்க. அதான் இவங்க 2 பேரும் வந்து மியூச்சுவலா கையெழுத்து போட்டுட்டாங்களே, அப்புறம் என்ன? "சார் இதெல்லாம் மொதப்படி தான் சார். இன்னும் 6 மாசம் டைமிங்கு. அதுக்கப்புறம் அந்த டைமிங் குடுக்கறதுக்குன்னே ஒரு 3, 4 மாசம் வந்து கோர்ட்ல வந்து இது போல ரன் பண்ணுவாங்க சார். அப்படி இருக்கும்போது, நீங்க தேவையில்லாம தப்பு பண்ணாதீங்க. 1 வருஷம் கழிச்சு இவங்க நிரந்தரமா வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பண்ணுங்க. அதுவரைக்கும் இங்க நாங்க நடக்க விட மாட்டோம். ஒரு வேளை நடந்துச்சுன்னா, நாங்க என்ன செய்வோம்னு எங்களுக்கே தெரியாதுன்னு" அதிரடியா மாஸா வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல இத கேட்ட உடனே வந்து ஆடி போயிட்டாங்க. நம்ப கிருபா, "ஏய் பிரச்சனை பண்ணணுன்னே வந்து வந்திருக்கியா? பிரச்சனை பண்ணணும்னு நான் வரல. இப்ப தான் இவங்க சொந்தக்காரங்களாச்சே. அப்படி இருக்கும்போது ஜெயந்தி மாரி உரிமையா மாஸ் பண்றாங்க. நான் என் வீட்டுக்காரர பார்க்கறதுக்காக இங்க வந்தேன். மத்தபடி வேற யார்கிட்டயும் பேச எனக்கு விருப்பம் இல்ல. 2 கை தட்டுனா தான் சத்தம் கேட்கும். நீங்க இஷ்டத்துக்குன்னு பேசுறதுக்கெல்லாம் நான் வந்து பதிலடி பேசிட்டு இருக்க முடியாது. எனக்கு தேவையானத நான் நடத்தி குடுத்தாச்சு." கருணாக்கு சந்தோஷம் தாங்கல மனசளவுல. என் பொண்டாட்டி எப்படி இருந்தாலும் இங்க வந்துருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதேபோல இங்க வந்துட்டா சூப்பர் அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் முகத்துல காட்ட முடியாம அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, "மாமா என்ன மாமா இங்க நடக்குது? நீங்க தான் சொன்னீங்கல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அண்ணன் ஏற்கனவே கோவமா இருக்காரு. வாங்கி கட்டிக்காதன்னு" சொன்னோனே அமைதியா வந்து நிக்கிறாங்க.
ஏய் மரியாதையா இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லும்போது, சார் நடக்காதுன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுனால ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம இந்துமதி அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, நான் என் புருஷன்கிட்ட வந்து தனியா வந்து பேசணும். நீ எதுக்கு உன் புருஷன்கிட்ட வந்து தனியா பேசணும்? அதெல்லாம் என் தம்பிகிட்டலாம் வந்து பேசுறதுக்கெல்லாம் அனுமதியெல்லாம் குடுக்க மாட்டேன். அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. சார் எல்லாத்துக்கும் எல்லாம் உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னோனே, சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன இங்க நடக்கல. அப்படி நடந்துச்சுன்னா, மாப்பிள்ளைய தூக்கி உள்ள வச்சுருவேன்னீங்க. இதுக்கு யார் ஏற்பாடு பண்றாங்களோ, அவங்களையும் தூக்கி உள்ள வச்சுருவீங்கன்னு சொன்னீங்க. அதனால நான் ஒண்ணும் பயந்துட்டெல்லாம் வந்து ஒதுங்கி போல. நான் எல்லாரையும் மதிக்கிறேன். அதனால தான் நான் இப்ப அமைதியா வந்து நிக்கிறேன்னு, நம்ப கிருபா வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல எனக்கும் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு தான் ஆசை. என் தம்பியோட வாழ்க்கைய நெனச்சு யோசிச்சேன். மத்தபடி ஒண்ணும் இல்லன்னு கிருபா அண்டர் பல்ட்டி அடிக்கிறாங்க. மாமா இப்படி பண்ணுவாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கலன்னு, புவனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, நான் என் புருஷன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். "என்னடா பேசுறியா?" அப்படின்னு சொல்லும்போது, எதுவும் சொல்லாம கருணா பாட்டுக்கு மௌனமா நிக்கிறாங்க. "பாத்தீங்களா, என் தம்பிக்கே வந்து விருப்பம் தான்" அப்படின்னு சொல்லும்போது, கருணா டக்குன்னு அதிரடியா வந்து எந்திரிக்கிறாங்க. ஏந்திச்ச உடனே அப்படியே வந்து அதிர்ச்சியாகி நம்ம கிருபா மாட்டுக்கும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ரொம்பவே பரபரப்பா, சுவாரஸ்யமா எப்படி நம்ம கிருபாவ தடுத்து நிப்பாட்டணும்னு தெரிஞ்சு, நம்ம இந்துமதி இங்க வந்து மாஸ் பண்ணது எல்லாமே ரொம்பவே சூப்பரா, அற்புதமா வந்து எடுத்திருந்தாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் வந்து தீனதயாளன் நெனச்சு பெருமிதமா வந்து இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.